நம்ம ஊர்லேயே 2 நாளைக்கு மழை பெஞ்சதுன்னா 3ஆம் நாள் வெயில் அடித்தா வீட்டு விட்டு வெளியே போகிறீங்க, எல்லா தெருவிலையும் தோண்டி வச்சு என்ன பண்ணிட்டாங்க, எல்லா இடத்துலையும் குழி. ஸோ உங்கள் வீட்டு விட்டு 3ஆம் நாள் வெயில் அடித்தாலும் நீங்கள் கால் எடுத்து வச்சிங்கன்னா என்ன ஆகுங்க, சேரு. உங்கள் பைக்கை காணாமல் போயிடலாம், அப்படியே சேருக்குள்ளே போயிடலாம். நீங்கள் போகிறக்குள்ளே என்ன ஆகுங்க, காலெல்லாம் சேரில் ஃபுல்லாக இதாகி நீங்கள் போய் ஆஃபீஸ் சேர்றதுக்குள்ளே, ஸ்கூலுக்கு போய் சேர்றதுக்குள்ளே அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க, என்னங்க வீடெல்லாம் சேரா அப்படின்னு கேட்பான். ஏன்னா உங்களை பார்த்தாவே இங்கே சேர் வழியாக நடந்து வந்தீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் பண்ண அற்புதம் என்னென்னா, யோர்தானே ஆண்டவர் நிறுத்துறாரு. நிறுத்தின உடனே ஆண்டவருடைய வசனம் சொல்கின்றது, அந்த தரை என்னாதுங்க, வாசிங்களேன். தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். தண்ணீரற்ற, தண்ணீரே இல்லாமல் காய்ந்த வறண்ட தரையில் ஆண்டவர்களை நடக்க வைத்தார். அப்படின்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்க இந்த யோர்தானுக்கு புரண்டு வரக்கூடிய இந்த நதியை நிறுத்தி அதை காய்ந்த தரையாக மாற்றி இவர்கள் கடந்து போன பின்பதாக இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அனுபவித்தார் என்று ஒரு அறிகுறி கூட இல்லாமல் ஆண்டவர் அவங்க அக்கறை கொண்டு போய் சேர்த்தார். அவங்க அந்த பக்கம் போனோன்னே இவங்க பாதரட்சியில் சேர் இல்லைங்க, இவங்களோட வஸ்திரத்தில் எங்கேயும் சேர் இல்லை. எங்கே அங்கே போய் நின்னோன்னே இவங்க அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தின் வழியாக கடந்து வந்தாங்க என்று ஒரு அறிகுறி இல்லாமல் தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார். உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை செய்து முடித்த பின்பதாக நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கு வழியாக வந்தீங்க, அப்படிப்பட்ட ஒரு கண்ணீர் வழியாக வந்தீங்க, அப்படிப்பட்ட ஒரு புரண்டு வருகின்ற யோர்தான் வழியாக நடந்து வந்தீங்க என்ற ஒரு அறிகுறி இல்லாமல் தேவன் உங்களை நிறுத்தி வைத்து அவருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில விளங்க செய்வாருங்க. நீங்கள் அக்கினியின் சுவாலையில் இருந்தாலும் நீங்க வெளியே வரும்போது உங்கள் வஸ்திரம் எந்த விதத்திலும் சேதப்படாது. உங்களுடைய தலையில் இருக்கின்ற ஒரு முடி கூட சத்ரு தொடுவதற்கு வல்லமை இல்லை. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்து முடித்தவுடன் உங்களை சுற்றி இருக்கின்றவர்கள் பிரமிக்கின்ற அளவிற்கு, ஐயா நீங்க இப்படிப்பட்ட அனுபவத்தின் வழியாக வந்தீங்களா, இப்படிப்பட்ட கண்ணீர் நீங்க சிந்தினீங்களா என்று அவர்கள் ஆச்சரியப்படுற விதத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து முடிப்பார்.